ஈடுபடுகின்ற பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் அவர்களுக்குள் உதிக்கின்ற வினா, அவர்கள் என்ன பெரும் சித்தர்களா ஞானிகளா? இல்லை. அவர்களுக்குள் எழுகின்ற வினா, வினா, ஐயப்பாட்டு வினா எழுப்பலாம். எழுப்பி அதிலிருந்து வருகின்ற பதில் உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான நிலையாக செல்வதற்கு அகத்தியன் ஆணையிட்டு ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஐயன் இருக்க ஐயம் ஏன், அகத்தியம் இருக்க ஜகத்தியம் இருக்க ஐயம் ஏன் என்று உரைக்கின்றான். உண்மையில் யாம் உரைத்து கொண்டிருக்கின்றோம். அத்துணை சற்சங்க நிகழ்வுகளிலும் சீடர்களை காண்கின்ற பொழுது மகிழ்வடைகின்றோம். ஏனெனில் விடையே வந்து பிரபஞ்சமாக ஆசானாக அமர்ந்த பொழுது, விடை பெரும் விடையாக கிடைத்த பொழுது வினா எங்கிருந்து எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் சிவமுகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். என்னைய கூறலை? இல்லைங்க ஐயா, அகதீசாய நம்ம அதான் இன்புற்று வாழ்க ஃபஸ்ட்டே ஐயாவை சொல்லிட்டேன். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, சிவமுகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஐயா, நம்ம சிவன் பெருமான் கோயிலில் நந்தியம் பெருமான்கிட்ட பேசுகிறாங்க, காதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு சொன்னது என்னென்னா, நம்ம ஐயாவை கும்பிட போகிறக்காண்டி முறைப்படி அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணுன்றாங்க. ஆனால் ஒரு சில பேர் நான் பாஸ் ஆகணும், நான் எனக்கு அது வேணும் இது வேணும் நந்தியம் பெருமான் காதில் சொல்கிறாங்க. எது முறைப்படி சொல்லி நம்ம ஐயாவை போய் கும்பிடணும்? ரெண்டாவது சிவபெருமான் கோயிலில் மட்டும்தான் சங்கு பெருக்கிறாங்க, வாத்தியங்கள்லாம் பெருக்காங்க, மற்ற கோயிலில் பெருக்கலாமா? அதாவது சந்தேகம் இருக்குது எனக்கு. முதல் வினா, சிவத்தை வணங்க செல்கின்ற பொழுது அவரின் அனுமதி பெற்றுதான் செல்ல வேண்டுமா? நந்தியின் காதில் ஓதுதல் சரியா தவறா என்பது. இரண்டாவது, சங்கு பெருக்குவது சிவத்தின் ஆலயத்தில் மட்டுமா, வேறு ஆலயத்தில் பெருக்க கூடாதா? கலியுக தேவசித்த சபை என்னும் நாமம் துவங்கிய காலத்திலிருந்து ஜீவ ஏடுகளின் வழியாக அற்புதமாக பயணப்பட்டு அகத்தியன் யாம் காட்டிய வழியிலிருந்து ஒரு அடி கூட பிறளாது எல்முனை அளவு பிசகாது ஏற்றம் கொண்ட ஜீவனாடி அற்புத நிலை கொண்ட தவநிலைக்குள் சென்று பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற அற்புதமான சபை பெற்று அகத்தியனை ஆசானாக ஏற்று பெற்று சிவத்தை உள்ளுக்குள் அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான வாழும் குருவினுடைய சீடனாய் வளம் வரும் பரசுராமன் என்னும் நாமம் கொண்ட சீடன் தம்பதியருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து ஓம் அகதீசாய நமக அற்புதமாக கிளை சபைகளில் இருந்து இல் சபை கண்ட சீடனே, இல் சபையில் சச்சங்க நிகழ்வு கண்டு ஏற்றம் பெற அத்துணை கணங்களும் அமர்ந்திருக்க உமது திருவாயிலில் எம்முடைய பரந்தாமனுடைய அற்புதமான அவதாரத்தினை அமர வைத்து சென்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து விடையளிக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு செல்வதே பெரும் புண்ணியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எத்துணை ஆலயங்களுக்கு வேண்டுமானால் எளிதில் சென்று விடலாம், செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சென்று விடலாம், வணங்கி வரலாம். சிவபெருமானுடைய ஆலயம் செல்வது என்பது பெரும் பாக்கியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் அருளால் அவன் அருள் பெற்றபின்தான் அவன் திருவடியை வணங்க முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது நந்தியினுடைய காதில் ஒரு காதை மறைத்துக்கொண்டு ஒரு காதில் ஓதுவது, இக்காதை மறைத்துக்கொண்டு இக்காதில் ஓதுவது. அகத்தியன் உரைக்கின்றோம், ஆலயத்திற்குள் செல்ல வேண்டுமா கூடாதா? யாம் சிவத்தை வணங்கச் செல்கின்றோம், எமக்கு அனுமதி கொடுங்கள் என்று நந்தியிடமிருந்து 3 அடி இடைவெளி விட்டு வணங்கி அனுமதி பெறுவதற்காகத்தான் நந்தி அமர்ந்திருக்கின்றார் என்று அங்கு அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக நந்தியை தொடுவதோ நந்தியின் காதில் ஓதுவதாலோ ஒரு பயனும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏதோ ஒரு மானிடன் ஏதோ ஒன்றை செய்து விடுகின்றான், போகிற போக்கில் ஒன்றை செய்து விடுகின்றான். அதனை கண்டவர்கள் வழி வழியாக அவன் செய்வது இதற்காகத்தான் என்று அவன் கூற இவன் கூற கேட்டு இன்னொருவன் கூற அவர்கள் செல்கின்ற அத்தகைய நிலை என்பது தவறு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நந்தியிடம் அனுமதி பெற்று கொடிமரத்தினை வணங்கி ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது இகலோகத்தில் தவழ்ந்து வரக்கூடிய உழன்று வரக்கூடிய ஒரு சாதாரண மானிடர்கள், பக்தி நிலை நோக்கி செல்கின்ற மானிடர்கள்.
இறையை வணங்கி செல்கின்ற மானிடர்கள். ஞான நிலை நோக்கிய பயணம், உயர் ஆதி ஞான நிலை என்பது அகத்தியன் உரைக்கின்றோம். ஞான நிலை என்பதை உணர்ந்து கொண்ட சீடர்கள்தான் எம்முடைய பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீ எழுப்புகின்ற வினா, சீடன் எழுப்புகின்ற வினா அகத்தியன் உரைத்தவாறு மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதனுடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு விடை தெரியா நிலையில் இவன் வினா எழுப்பவில்லை. அகத்தியனுடைய ஆசியால், சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆசியால், பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசியால் வாழும் குருவாய் இவன் காட்டுகின்ற வழி, இவன் ஆசிக்குள் இருந்து இக்கிளைச்சபை ஆசான் காட்டுகின்ற வழி நெறிமுறையின் பால் நடந்து வருகின்ற ஒரு சீடனுக்கு அனைத்தும் தெரியும், இவனுடைய சீடனாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. இருந்த பொழுதும் பிரபஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் நிலைக்காக உரைத்தவனே, ஆதி ஞானம் கொண்டவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே உயர் ஞானத்தை கற்றுக்கொண்டவனுக்கு அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய. ஏனெனில் ஆலயம் இல்சபை நோக்கி வந்திருக்கின்றது, ஆலயம் இல்சபை நாடி வந்து அமர்ந்திருக்கின்றது. ஆலயத்தின் ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்தமாய் பெற்ற ஒரு வாழும் குரு இல்லத்தை தேடி வந்து அமர்ந்திருக்கின்றான். ஞானத்தை கற்றுக்கொள்ள விளைபவன், உயர் ஞானத்தை கற்றுக்கொண்டவனுக்கு மதம், இனம், மொழி, தெய்வம் என்ற பாகுபாடு, வேறுபாடு இல்லை. அவன் ஒய்யாரத்தில் அமர்த்தப்படுகின்றான். அவ்வுயரத்திலிருந்து காண்கின்ற பொழுது அனைத்தும் சிவமாக காட்சியளிக்கின்ற பொழுது அவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, அவனை தேடி ஆலயம் வந்து அமர்ந்திருக்கின்றது என்று உரைத்து அகத்தியன் மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மனமது செம்மையாகின்ற பொழுது மந்திரங்கள் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனம் எப்பொழுது செம்மையாகும்? அனைத்து நிலைகளையும் சிவமாக பாவிக்கின்ற பொழுது மனம் செம்மையாகின்றது, சிவமாகின்றது. சிவத்திற்கு எதுக்கடா மந்திரம் என்று அகத்தியன் வினவுகின்றோம். சிவம் எங்காவது மந்திரம் உரைக்குமா? சிவத்தை தேடி அலைவோர்தான் மந்திர சொல் உபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மந்திரம் கூட அவசியமில்லை, நீர் சிவமாக மாறிய பிறகு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒற்றை வார்த்தையில், ஒற்றை சொல்லில் சிவத்தை உணர்கின்ற சீடர்கள் எம் சீடர்கள். அச்சொல் எந்த சொல் என்று உரை சீடனே. ஓம் அகதீசாய நமக என்ற ஒற்றை வார்த்தைக்குள் சிவத்தை உணர்ந்த சீடர்கள் அமர்ந்த தலமதிலே ஆலயங்கள் அவசியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்தானே வெண்மை நிற உடை உடுத்தி, வாடும் பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடி நின்றேன் என்று உரைத்தானே, அவன் எந்த ஆலயத்திற்கு சென்றான்? ஒரு ஜோதியை உள்ளுக்குள் ஏற்றி அஜோதிக்குள் சிவத்தை கண்டானே, அவன் உருவாக்கிய ஜோதி, அவன் ஏற்றி வைத்த ஜோதி அணையா நிலையில் எரிந்து கொண்டிருக்கின்றது. சிவமகா வாழை சித்த ஜோதியாய் எம் சபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. சிவமகா வாழை சித்த ஜோதிக்குள் அத்துணை பிரபஞ்ச ஜோதி எல்லாம் ஒன்றாக கலந்து எரிந்து கொண்டிருக்கின்றது. மானிட உருவில் இவனை தாங்கியுள்ளவனுடைய சரீரத்திற்குள் ஜோதி எரிகின்றது. அஜோதி சுழுமுனையில் எரிகின்றது. சுழுமுனையில் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருக்கின்றானா இல்லையா என்று வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை. இச்சபையிலிருந்து அகத்தியன் இவ்வாறு தான் உரையாற்றுவோம். ஓம் அகதீசாய நமக. ஆலயத்திற்கு செல்லலாம், தவறில்லை. பக்தி நிலை, இறைநிலை நோக்கி பயணப்படுகின்ற ஒருவன், ஞானத்தை நோக்கிய பயணத்தை அடைய முற்படுகின்றவன் ஆலயத்தை நோக்கி செல்கின்றான். ஆலயத்திற்கு சென்றால் அங்கு இருக்கும் ஆற்றல் என்ன ஆற்றல் என்று கண்டு அவ்வாற்றல் எங்கிருக்கின்றது என்று தேடி அலைந்து அத்தேடுதல் நிலையின் இறுதி வடிவம் ஒரு வாழும் குருவிற்குள் தான் உள்ளது என்று உணர்ந்து கொண்டவன் ஞானியாக வலம் வருகின்ற பொழுது அவன் சிவமாக மாறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிலைக்குள் இருக்கும் சூட்சமத்தினை அகத்தியன் உரைத்து அற்புதமாக ஆலயங்கள் எதற்காக அமைத்திருக்கின்றார்கள் ஒரு வினா எழும். உலகத்திலே ஆங்காங்கு படாடோப ஆடம்பர நிலையங்களில் மன்னர்கள் எல்லாம் ஆலயங்களை கட்டி வைத்தார்களே, எதற்காக அதெல்லாம் என்று வினவலாம். உரைக்கின்றோம் அகத்தியன். ஒரு ஊர், ஒரு கிராமம், ஒரு நகரம் உள்ளதெனில் அங்கு ஆண்டுக்கு ஒரு முறை அவ்வாலயத்திற்குள் சென்ற அனைவரும் எத்தகைய வேறுபாடின்றி அவரவர்கள் ஒன்றாக உறவாளர்களாக கொண்டாட வேண்டும் என்ற நிலைக்காக பரிபாசை அத்தகைய மனித தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலயம் அமைத்து ஆலயத்திற்குள் ஒரு தெய்வ சொரூபத்தை வைத்து அதனை நாடி செல்கின்ற பொழுதாவது அவன் பாவ புண்ணியத்திற்கு அஞ்சி கட்டுப்பட்டு நடப்பான் என்கின்ற நிலைக்காகவே ஆலயத்தை அமைத்தார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆலயங்களுக்குள்
அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை ஒருவன் உள்ளூர உணர்கின்ற பொழுது அவ்வாற்றல் எங்கிருக்கின்றது என்று அவன் தேடி அலைகின்ற பொழுது தேடுதல் நிலையின் இறுதி வடிவம் அவன்தான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய. அவனுக்குள் சிவத்தை காண்கின்ற பொழுது அவன் ஆலயம் ஆகின்றான். ஆலயமான ஒருவனை இவன் ஆலயமாக பார்க்கின்ற பொழுது ஆலயம் வந்து அமர்ந்து அணுக்கிரக நிலைதனை இல்லம் தேடி வந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்று பெருமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக.